உங்களுடைய நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு செஞ்சிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய காயங்கள். ஆனா அது நினைச்சு இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. எனக்கு நான் ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி நான் வந்து பண்ணிட்டேன், இது நானே கிடையாது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது எந்த விஷயத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நினைப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏன் திடீர்னு அப்படி ஒரு தாட் பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அண்ட் தென் பிக்கப் ஆகி போகலாம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேச்சர் தான். ஆனால் வந்து இது அவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கும் நல்லாவே தெரியும். யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் உங்களுக்கு கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு வந்துட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ஸை தான் ஃபஸ்ட்டு உடைக்கணும். சரி, எல்லாமே தனியாக தனக்கு தெரியும், தனக்கு செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தானே வந்து அவங்க பேச்சு கேட்கறது கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிசிசமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் நல்லதே செஞ்சாலும் நீங்களே ஏன் அதை செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளவு நெகட்டிவை கொண்டு வந்திருப்பாங்க. ஆசையாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா குறை சொல்ல வேண்டியது இல்லை, நீங்கள் போய் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒன்று செஞ்சால் அதுக்கு ஏதாவது ஒரு தப்பான பாயிண்ட் கொண்டு வர வேண்டியது. ஸோ இது தொடர்ந்து செய்ய 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 உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கையை கம்ப்ளீட்டாக வந்து உடைச்சிருக்காங்க அவங்க. அவங்களோட இன்டென்ஷன் அப்போ அப்படிதான் இருந்துச்சு. அது சரி தப்பு அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்கள விட்டு மேலே போகக்கூடாது, அவங்கள எதிர்த்துட்டு நிற்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு டாமினேஷன் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட வந்துட்டு இப்போ அவங்களுக்கு அதை நினச்சி ஏன் அவ்வளோ நம்ம ரொம்ப லோவாக போயிட்டோமோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு. பிகாஸ் இன்னுமே வந்து அவங்க ஆக்சுவலி போட்ட கணக்கு வேற. அப்படியெல்லாம் பண்ணிட்டா நீங்கள் அப்படியே உடைஞ்சு உட்காந்துருவீங்க, மேலே ஏறி வரமாட்டீங்க, உங்கள் லைஃப் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவீங்க. அவங்களுக்கு அதாவது உங்களை சைலண்ட்லி ஒரு காம்படிட்டராக பார்த்துருக்காங்க. மேபி அது அவங்களாவே பார்த்துருக்கலாம், இல்லைன்னா வந்து சுற்றி இருக்கவங்க ஏற்றி விட்டு கூட வந்து பார்த்துருக்கலாம். நம்மளை விட முன்னுக்கு வந்துட்டா நாளைக்கு நம்மளை சொசைட்டியில் மதிக்க மாட்டாங்களே. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்ய வச்சிருக்கு. இப்போ எவ்வளோ செஞ்சாலும் சரி, நீங்கள் வருத்தப்பட்டீங்க, டவுனில் இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. பட் ஒன்ஸ் அகெயின் த கம் பேக், ஒன்ஸ் அகெயின் நான் மறுபடியும் எந்திரிச்சு வரேன் அப்படின்ற ஒரு சைன் உங்ககிட்ட இருந்து வர்றப்போ அவங்களுக்கு இப்போ வந்து பண்ணது வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் நம்ம பண்ணிட்டோம், அவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டாமே, நான் ஏன் இப்படி பண்ணினேன். ஆக்சுவலி இந்த உங்களுடைய பர்சனுமே வந்து ஆரம்பத்துலலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கே மோட்டிவேஷன் கொடுத்தால்தான், நீ பண்ணு, நல்லா பண்ணு, கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வருவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன ஆள் தான் கடைசியில் அப்படி நம்ம செஞ்சது ஏன் அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஆனால் வெளியில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அது மனசுக்குள்ளார அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கு, தேவையில்லாமல் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டோமே அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு இந்த நக்கலா பண்றது, நக்கலா சிரிக்கிறது, நீங்க ஒரு விஷயம் செஞ்சா இதெல்லாமே வந்துட்டு இப்போ அவங்களுக்கே அது திருப்பி வர மாதிரி இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க லைஃப்ல வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, திடீர்னு எல்லா சைட்ல இருந்துமே ஏதோ ஒரு ஷார்ப்னஸ், ஏதோ ஒரு விஷயம் அவங்கள நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏன் நல்லா இருந்த லைஃப் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சைலண்ட்லி நிறைய பீப்புளோட லைஃப் பிலாசபி, நிறைய நிறைய மோட்டிவேஷன்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு பீப்புளோட பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஆரம்பத்தில் பண்ணணும்னா நமக்கு இப்படியெல்லாம் அடி விழுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கேஷுவலாக நம்ம பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வர இந்த பிளாக்கேஜஸ் தான் செஞ்ச வேலைனால தான் வருதோ? தான் வந்து ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ண இப்போ ஏன் கான்ஃபிடென்ட் அதனால தான் பிரேக் ஆகுதா? ஏன்னா இவங்களுமே வந்து உங்க பர்சனுமே போல்டான கேரக்டர் தான், வீக்குலாம் சொல்ல முடியாது. ஆனா இவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்ப நான் செஞ்சதை நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப டெஃபினெட்லி உங்களோட விஷயத்தை நினைச்சு அவங்க ரிக்ரெட் பண்றாங்க. ஒன்னொன்னுக்கும் அதாவது நீங்க அவங்க கிட்ட ரொம்ப வந்து கெஞ்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஒரு டைமு, அது உண்மையிலே ஒரு கட்டத்துல அவங்க அதை நினைச்சு அவங்க ஹாப்பியா தான் இருந்திருப்பாங்க. இப்ப அதே சூழ்நிலை அங்க வர்றப்பதான் வந்து யோசனைகள் வருது, இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சோம், இப்ப அதுதான் நமக்கு திருப்பு வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஆனா அதே மாதிரி கொஞ்சம் இது என்ன அப்படின்னா ஒரு சரி, அதுதான் இது வந்து சுத்தி இருக்க அவங்க பேச்சுகளும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்றபடி இருக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க ஒரு டெம்பரரி பர்சன், உங்களோட ஃபியூச்சரே கனெக்ட் பண்ண முடியாது, இனி உங்ககிட்ட ஃபியூச்சரே கிடையாதுன்னு நினைச்சிட்டு அப்ப சுத்தி இருந்த யாரையோ தான் வந்து இவங்க நம்ம லைஃப் லாங் வருவாங்க, பெர்மனண்டா இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு ஆதாயம் இருக்கு, எஸ் அவங்க தான் எனக்கு எல்லாமே, ஆதாயம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, இவங்க கூட இருந்தா நம்ம ஃபியூச்சர் இன்னும் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னா நீ யாரு, நம்ம 2 பேரும் பேசியிருக்கோமா, அப்படியா அப்படின்றபடி வந்து இருக்கும் உங்க ரியாக்ஷன். ஸோ இப்போ ஆக்சுவலி நீங்க தான் பெர்மனன்ட், உங்க கூட இருந்திருந்தா அது பெர்மனண்டா அந்த லைஃபை கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த தேர்ட் பர்சன் பேச்சு கேட்டு இப்ப வந்து ஒரு நடுவழியில நின்னுகிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம. ஒரு சில பேரோட ரிலேஷன் வந்து இட்ஸ் ஃபேமிலியோட கூட கனெக்ட் ஆயிருக்குங்க, ஃபேமிலியோடு கூட கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு ஹோப் வந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அவங்க உள்ளர வந்து இன்வால்வ் ஆகி சமாதானப்படுத்துறது, ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் வரைக்கும் எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் அப்படின்றதே போயிருக்கும். ஃபேமிலியோட இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கும், அவங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் இருந்திருப்பாங்க. பட் எந்த ஃபேமிலியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சோ, எந்த ஃபேமிலி கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு பிளஸ்ஸிங்லாம் கொடுத்துச்சோ, அதே ஃபேமிலியோட சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு ஐயோ ஒரு அஷேம்டா ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்டா இப்படி நம்ம இறங்கிட்டோம், அவ்வளோ தூரம் நம்ம போய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ வந்து என்னன்னா இந்த தாட்டே வந்து தான் அடி வாங்கினதுனால உங்கள் பாயிண்ட்ல இருந்து பார்க்குறாங்க. இது வரைக்கும் அதை பார்க்கல, இது வரைக்கும் அவங்களோட பாயிண்ட்ல இருந்தா பார்த்த இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ உங்க பாயிண்ட்ல இருந்து சம்டைம்ஸ் பார்க்கறப்போ அப்படி தெரியுது. அண்ட் சம் ஃபேமிலியுமே வந்து இது ரிலேட்டடா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனுக்கு பண்ணினதுனால இது இப்படி சஃபர் ஆகுறியோ, ஸோ அவ்வளோ தூரம் போயிருக்க தேவையில்லையோ. ஸோ இது வந்து என்ன சொல்றது, சம்வேர் ஒரு சில பேருக்கு ஃபேமிலி ஆல்சோ இன்வால்வ்டா இருக்காங்க இந்த விஷயத்துல. உங்களை ஜெல்லஸ் ஆக்கணும்னு என்னென்னலாமோ பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ அவங்க தான் ஜெல்லஸ் ஆகுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எது பண்ணா ஜெல்லஸ் ஆவீங்க, பொசசிவ் ஆவீங்க, வேற ஒருத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி பண்றது, மற்றவங்களை தூக்கி வச்சுட்டு உங்களை அப்படியே இறக்கி பேச வேண்டியது, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படியே உங்களை நீ வேண்டாம் அப்படின்றபடி நடந்துக்கிறது. அதாவது நீங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, இருக்கிறப்பவே இத்தனை டிராமாஸ், உங்களோட ரியாக்ஷன் நீங்க ஜெல்லஸ் ஆகிறது பொசசிவ் ஆகிறத பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நீங்க சரியான நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாம உங்களோட இந்த ஜெல்லஸ் பொசசிவ்னஸ் ஆக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களோட நிம்மதியை கெடுத்துச்சு, உங்க வேலையை கெடுத்துச்சு, உங்க தூக்கத்தை கெடுத்துச்சுங்கிறத பத்தி அவங்க அப்ப யோசிக்கவே கிடையாது. என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, நம்ம வந்து வேற பர்சன் கிட்ட பேசினா ரொம்ப ஜெல்லஸ் ஆகுறாங்க, இது நல்லா இருக்கே. ஆனா அது இப்போ நீங்க வந்து ஒன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ராங்கா வர்றப்போ நீங்க வேற யார்கிட்டயாவது பேசிடுவீங்களோ, உங்க லைஃப்ல வேற கனெக்ஷன் வந்துருமோன்ற ஒரு ஜெலசி வந்து அங்க வருது. ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா உங்களை மாதிரி பொறுமைசாலி யாருமே கிடையாது.
அவ்வளவு பொறுமை, அவ்வளவு நம்பி, அவ்வளவு விட்டு கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு பர்சனை இனி வந்து அவங்களால பிடிக்க முடியாது, பார்க்கவே முடியாது. அவ்வளோ டாலரேட் பண்ணுற பர்சனை அவ்வளோ பார்க்கவே முடியாது அவங்களால. ஸோ இப்போ அவங்களுக்கு லைட்டாக எங்கேயோ அந்த ஜல்லஸ் ஆகிறது, பொசசிவ் ஆகிறதுன்னு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்னும் யார்கிட்டையும் பேசவே இல்லைனாலும் கூட அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் வருது. அது எல்லாமே வந்து அவங்க கற்பனை பண்ணுறாங்க, நினச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நினச்சிங்கல்ல, அந்த தாட் அங்கே சம்டைம்ஸ் சைலண்ட்லி வருது. ஓகே, யார்ட்டையாவது க்ளோஸ் ஆகி பேசுனா அப்புறம் நமக்கு பாண்டிங் போயிடுமோ, அப்படியே அந்த இமேஜின் பண்ணிக்கிறது, நீங்கள் ஹாப்பியாக யார்ட்டையாவது பேசுகிற மாதிரி, டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஜெலசி, அந்த பொசசிவ்னஸோட பெயின் தெரியுது. இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஈகோங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே வந்து இடிக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் நஞ்ச பண்ணியிருந்தா சரி ஓகே சாரின்னு வந்து நின்றுலாம், பண்ணாத வேலை கிடையாது. அதாவது உங்களுக்கு அவங்க பண்ண விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கம் பக்கமாக வரும். நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இந்த பர்சனுக்கு ஜென்ரலி ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு இறங்கி போகிறதுல ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இவங்களுக்கு. அதாவது எப்போ போனாலும் திரும்ப மறுபடியும் வரலாங்கிற ஒரு நினைப்புல வந்து ஒரு சில பேர் ஆக்சுவலி ஒரு டைமே இது வந்து மெனி டைம்ஸ் நடந்திருக்கலாம். சண்டை போட்டு போவாங்க, பிளாக் பண்ணுவாங்க, நோ கான்டாக்ட்ல போகும். இல்லைன்னா வந்து சண்டை போட்டு பேசாமே இருப்பாங்க. நோ கான்டாக்ட் இல்லைனாலுமே, ஐ மீன் கான்டாக்ட்ல வந்து 2 பேரும் இருந்தாலுமே பேசாமையே வேணுக்குன்னே தள்ளிட்டு நாட்களை தள்ளிட்டு போறதுன்னே இருந்திருக்கும். மறுபடியும் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க லைஃப்ல, மறுபடியும் சண்டை, மறுபடியும் கொண்டு வந்திருப்பீங்க, இப்படியே போயிருக்கும். இது ஒரு கான்ஃபிடென்ட் அந்த பர்சனுக்கு உருவாயிடுச்சு. சரி இப்போ போனா என்ன, கொஞ்ச நாள்ல மறுபடியும் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி திரும்ப வந்துடலாம். ஆனா இப்பவும் சரி, அந்த நியர் ஃபியூச்சர் கிட்டயும் சரி வரத்துக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கே வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ நாட்கள் வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். வெளியே போறியா, உள்ளவரியா அப்படின்னு ஒரு ஓப்பன் டோர் மாதிரி தான் இருந்துச்சு உங்க லைஃபே. யார் வேணாலும் உங்க லைஃப் விட்டு வெளியே போகலாம், யார் வேணாலும் உங்க லைஃப்ல வந்துட்டு உள்ளார வரலாம். அதுவும் இந்த பர்சன் வந்துட்டு இந்த ஒரு தாட்ல ரொம்ப இருந்திருக்காங்க. ஆனா இப்போ எங்கேயோ ஒரு பவுண்டரிஸ் நீங்க போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. உங்க சைடுல மேபி ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க, வேற ஒரு சில பேருக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைனாலுமே உங்களை சுத்தி இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஸ்ட்ராங் ஆகுறீங்க, சரி இதுக்கு மேல வந்து நம்ம ஓவரா இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு இப்போ டஃப்பா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நீங்க என்னென்னலாம் வந்து அவங்களால சஃபர் ஆனீங்களோ அது அங்க சைலண்டா சஃபர் ஆகுறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ அவங்களோட கேரக்டரே அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் இறங்குற அளவுக்கு ஒஸ்ட் கேரக்டரே கிடையாது, ஆனா ஏன் அப்படி பண்ணணும்? அதுவும் இல்லாம இவங்க அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ தூரம் இடம் கொடுத்துருக்கீங்க, விச் மீன்ஸ் நீங்க அப்படி கொடுத்தும் அதை நம்ம அழகா யூஸ் பண்ணி லைஃப்ல முன்னுக்கு வராம இவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ணி வச்சுட்டோமே. அதாவது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வேண்டாம் உங்களோட பெட்டரா கிடைக்கும்னு போயிட்டு நீங்களே பெட்டர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயங்கள், சிம்பிளிஃபை யுவர் லைஃப். அதாவது ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் ஒரு பிளாக்கேஜ், சரிங்களா? இந்த டைம் வந்துட்டு ஒரு டைமே வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் கொஞ்சம் டஃப் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ஏதோ ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஏஞ்சல்ஸ் ஆக இருக்கட்டும், டிவைன் ஆக இருக்கட்டும், உங்களுடைய கோல்ஸ், ட்ரீம்ஸ், உங்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கு வந்துட்டு இந்த நபருடைய எண்ணங்கள், ஒரு கனெக்ஷன்ஸ் மிகப்பெரிய தடை. அதாவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்க லைஃப் உண்மையிலே ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப், ரொம்ப ஒரு கரெக்டா டைமிங் படி போலாம், கரெக்டா ரெகுலரா ஸ்கெடியூல்டா இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான். ஆனா இந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த பர்சன் ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருக்கிற வரைக்கும் அவ்வளவு பாரமா இருக்கு, ஒரு நாளை கடத்துறதே அவ்வளவு பெருசா இருக்கு. ஸோ இந்த பாரத்தோட இதுக்கு மேலேயும் உங்களால ஃபியூச்சர்ல போறது வந்து சிரமம். ஒரு சில பேர் இந்த பாரத்தை இறக்கி வைக்கவும் நீங்க ரெடியும் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டீங்க. வேற ஒரு சில பேர் ரெடியாகவும் செய்வீங்க, போதுண்டா சாமி என் வேலையை நான் பாக்குறேன்னு. ஆனா இந்த ஒரு அன்வான்ட் இவங்க கிட்ட இருந்து வர எனர்ஜிஸ் எல்லாமே வந்துட்டு அன்வான்ட், தேவையில்லாதது, நெகட்டிவ். அதுதான் டிவைன் வந்து இந்த டைம்ல கிளியர் பண்ண போறாங்க. ஏஞ்சல்ஸ் ஆல்சோ
உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்கள் பிளேஸில் இருந்தாலும் என்னால் இப்போ தான் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறேன், நிம்மதியாக என்னால் இப்போ தான் வந்து இருக்க முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களோட எனர்ஜியுமே அவங்கள வரவிடாமல் பவுண்டரி போட்டு தடுத்து வச்சிருக்கு. அண்ட் டிவைனோட ஒரு விஷயமும் தடுத்துக்கிட்டு இருக்குது இங்கே. ஸோ இது எல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது சைலண்டாக. அந்த பர்சனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அதனால தான் இப்போ திரும்ப வர முடியாம நான் பண்ணது தப்புன்ற ஒரு உணர்வுகள் வந்துகிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம், நம்ம பிக்கப் ஃபைல்ல போயிட்டு வேற என்ன மெசேஜஸ் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். மூணு பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 இந்த கலர் கேண்டில், பைல் நம்பர் 2க்கு இந்த ரெட் கலர். வெயிட் இந்த ரெட் கலர் ஹார்டின், பைல் நம்பர் 3க்கு இந்த ப்ளூ கலர் மார்க்கர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறீங்கனாலும் ஓகே தான். கிளாரிட்டிக்கு வேணும்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக உங்களோட சூழ்நிலை வச்சு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் புரியும். ஓ, ஜஸ்டிஸ். Okay, beautiful. அதாவது ஆரம்பத்தில் சமாளித்த விஷயங்கள் இப்போவே எதிராகுது. சொன்ன பொய்கள், சமாளித்த விஷயங்கள், விளையாண்ட கேம்ஸ் இருக்குல்ல, அப்பா எத்தனை பொய் சொல்லி எத்தனை நம்ப வச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமான ஜஸ்டிஸ் தான் கிடைக்குது. அதாவது உங்கள் விஷயத்தில் லவ்ங்கிற பேரில், அந்த ஒரு கமிட்மெண்ட்டுங்கிற பேரில் அவ்வளோ பொய் சொல்லி உங்களை பிளைண்டாக நம்ப வச்சது பெரிய பெரிய தப்பு. அண்ட் அதுக்கான ஒரு பலனை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தப்பு பண்ணோன்னு மனசுக்கு தெரியும், அவங்க மைண்டுக்கு தெரியும், ஆனால் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இப்பவுமே போய் நின்னா கூட ஒரு சில பேர் இது மேலோட்டமாக தான் சொல்லுவாங்களே தவிர, ஆமாம் நான் அந்த டைமில் இப்படி பண்ணிட்டேன், இல்லையா எனக்கு இது மாதிரி பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அவங்க மனசறிஞ்சு பண்ண நிறைய தப்புக்களை உங்கள் விஷயத்தில் சொல்ல மாட்டாங்க. அந்த ஈகோ சொல்ல விடாது, நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத ஏற்றுக்கவே விடாது. ஓகேங்களா? இப்போ அவங்களோட அந்த ஈகோவாக இருக்கட்டும், அந்த ஒரு தான் ஒத்துக்கிறதா தான் இறங்கி வரதான்ற அந்த ஒரு ஹெட் வெயிட் மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எல்லாமே தான் இப்போ அவங்களுக்கு பெரிய ட்ராப் மாதிரி வந்து சிக்கியிருக்கு. இப்போ அதுவே வந்து அவங்களுக்கு வெளியில வர முடியாம வந்து இருக்கு. சரி, அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சோ ஆரம்பத்துல, அது இப்போ அவங்களுக்கு வீக்கா இருக்கு. ஸோ இப்போ எங்கேயோ போய் மாட்டியிருக்க மாதிரி தான் காமிக்குது. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பொய்கள் வந்துட்டு சொன்னதுனால அவங்களுக்கு லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னா, பார்க்குற வெளியில இருந்து பார்க்குறப்போ ஹாப்பி, ஜாலி, சக்ஸஸாக இருக்குது. அதாவது நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், நல்லா முன்ன விட நல்லா இருக்க மாதிரி தாங்க தெரியுதுன்னு உங்கள் பாயிண்ட்ல இருக்கும். பட் அப்படி கிடையவே கிடையாது. மேலோட்டமாக நீங்கள் பார்க்குற 1-2 விஷயத்தை வச்சுட்டு ஜட்ஜே பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் அந்த மேலோட்டமாக பார்க்கறது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வாங்குற அடி எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அவங்க எதையோ ஒரு விஷயத்தை பார்த்து பொறுமையாக இருக்காங்க, பயப்படுறாங்க. எங்கேயோ அந்த ஒரு பயம்ங்கிறதும் தெரியுது.
அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சக்சஸ்ன்னு போனது பிரச்சனை. இவங்களுக்கு ஒரு மணி மைண்டட் பர்சனாக இருப்பாங்க. பயல் நம்பர் 1 உங்களுடைய பர்சன் எப்பயுமே ஒரு மணி மைண்டட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து யாரையுமே ஈஸியா ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேரக்டரா இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட மணி இருக்கு எல்லாமே இருக்குன்னா அவங்க சூப்பர். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களும் வேற பார்வையில பாக்குற கேரக்டரா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இவங்க நல்லா இருந்த டைம்ல வந்து அத்தனை விஷயங்களும் அவங்க செஞ்சிருக்காங்க. பட் இப்போ ஒரு கார்மிக் பீரியடுக்குள்ள வர்றப்போ இவங்க என்னென்ன விஷயங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சாங்களோ அது அப்படியே திரும்ப வருது. இவங்களோட சூழ்நிலைகளை பார்த்து நக்கலா பேசுறது, ஒரு மாதிரி போட்ட பிளானிங் எல்லாமே ஸ்டக் ஆகி நிக்கிறது. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஆனா உங்க விஷயத்துல வந்துட்டு பேசாம ஆக்சுவலி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படியும் சரி, வரக்கூடிய ஃபியூச்சர்லயுமே சரி, அவங்களுடைய ஒரு சேஃபான ஸ்பேஸ் எதுன்னா நீங்க தான். ஆனா உங்ககிட்ட வந்துட்டு அவ்வளவு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து இருக்கு. சரி, சிச்சுவேஷன் ஆக்சுவலி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ஏன் இந்த தாட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ணிட முடியுன்ற ஓவர் கான்பிடென்ட். ஒரு டைம் அப்படியே பண்ணிருக்கலாம். எது இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஆஃப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி எது பண்ணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், நம்ம சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நீங்க எப்படியும் பழையபடி தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். பட் நவ் தி டேபிள்ஸ் வந்துட்டு டேர்ன் ஆகுது ஸ்லோலி. ஸோ உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பைல் நம்பர் 1 ஓடது வந்துட்டு வெரி டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் இந்த பர்சனுடைய ரோலே ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க ஃபியூச்சர்ல ஒரு சில பேருக்கு இருக்கவே இருக்காது. ஆனா அது உங்களுக்கு இன்னும் தெரியல, இந்த ஒரு விஷயம் நீங்க இன்னும் உணரல. பட் அந்த பர்சனுக்கு எங்கேயோ அந்த மாதிரியான ஒரு தாட், ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ அதனாலதான் இப்ப வந்து யோசிக்கிறாங்க. ஆனா ரிக்ரெட் இருக்குங்க, ரிக்ரெட் இல்லாமலாம் கிடையாது, ரிக்ரெட் இருக்கு. சரி, உங்க விஷயத்துல எல்லா சான்சஸும் முடிஞ்சிருச்சோங்கிற ஒரு தாட் இருக்குங்க. அதாவது ஓகே இதுக்கு மேல அந்த சான்சஸ் எதுவும் கிடைக்காதாங்கிற ஒரு தாட் இருக்கு அவங்களுக்கு. இப்ப இல்லைனாலும் நியர் ஃபியூச்சர்ல ஆக்சுவலி வந்து இதுக்கு நான் புதுசு, எப்பயுமே புதுசு தான் பெட்டர், பழசை மதிக்கவே மாட்டாங்க, வேல்யூ இல்லைன்னு நினைக்கிற பர்சனா இருப்பாங்க. ஆனா அந்த புதுசுன்னு தேடி போனது இப்போ வாங்கின அடியால பழசே பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இது இன்னும் வர்சன் ஆகுங்க. இன்னுமே வந்துட்டு உங்க விஷயத்துல பண்ணதை நினைச்சு அவங்க வருத்தப்பட வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இது யாரோ ஒருத்தவங்களும் வந்து இவங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்க மாதிரியும் இருக்கு. நீ வந்து ஐ மீன் இவங்க இந்த மாதிரி பண்ண தப்ப சொல்லி காமிச்சவங்க நல்ல கேரக்டராக இருக்கலாம், நல்ல ஒரு எந்த ஜெல்லசி அந்த மாதிரி எதுவும் இல்லாம பொதுவான கேரக்டராக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு எங்கேயோ சொல்லி காமிச்சிருக்க மாதிரியும் இருக்கு சைலண்ட்லி. இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு சொல்லி காமிச்சிருக்கலாம், இல்லைன்னா வரக்கூடிய ஃபியூச்சர்ல அது பாசிபிள். ஸோ இவ்வளவு தூரம் நீ ஏன் இறங்கி போய் பண்ண, நல்லா தானே இருந்துச்சு அந்த பாண்டிங், நீயா ஏன் கெடுத்துக்கிட்ட? ஏன்னா இப்போ இவங்க என்னன்னா ஒரு தனிமைங்கிற ஒரு இதுலயுமே இருக்காங்க. லைஃப் ஒரு அளவுக்கு பேலன்சிங்கா தான் கொண்டு போறாங்க. ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு அழுத்தங்கள் அவங்கள சுத்தி இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஒரு விஷயம். ஆனா உங்க விஷயமே யார்கிட்டயாவது பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். பாப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமா. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ், இதுதானே கேட்டீங்க, இந்த ஒரு விஷயம் தானே கேட்டீங்க, புரிஞ்சுக்கணும், என்னோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும், அவங்க எனக்கு அவ்வளோ கஷ்டம் பண்ணாங்க, அதுக்கான நியாயம் எனக்கு கிடைக்கணும். எஸ், நவ் திஸ் இஸ் யுவர் டைமிங். நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து வேணும்னு கேட்டீங்களோ அது கரெக்டான ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இனி நீங்க உங்க லைஃப்ல ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷங்களை திரும்ப கொண்டு வாங்க. உங்க லைஃப்ல அது தானா வரப்போறது இல்ல, நீங்களா நினைச்சாதான் அது கொண்டு வர முடியும். அது எப்படி கொண்டு வர முடியும்? இந்த பர்சனோட தாட், இந்த பர்சன் சம்பந்தமா ஓவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களா, அது கொஞ்சம் நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகேங்களா, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க.
அதாவது இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு விஷயம் வேணும். இப்போ ஏதோ ஒரு 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 ஹெல்ப்போ இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து வேணும். ஆனால் அது உங்ககிட்ட இருந்து அந்த உதவி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இப்போ நான் எப்படி வந்து உதவி கேட்பேன்? பண்ண வேலைகள் அப்படி இல்லை. அதாவது உங்க கூட இருந்தப்போ ஏதோ ஒரு ஒரு நல்ல வாய்ப்புகளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ஆக்சுவலி வந்து இருந்திருக்கு. அண்ட் இப்பவுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் சான்ஸ் அப்படின்றபடி தான் இருக்கும். ஆனா அது இப்போ அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஐயோ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாமே, நானா போய் தேவையில்லாம ஆட்டிடியூட காமிச்சிட்டு நானா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேனே. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பத்துல நிறைய ஏமாந்திருக்கலாம் இவங்க விஷயத்துல. ஒரு கட்டத்துல நீங்க உஷாரான மாதிரி இருக்கு. அது இப்ப ரொம்ப உஷாரா இருக்கலாம். இனி ஃபியூச்சர்ல இனி சொல்லவே வேணாம், இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா உஷாராயிருவீங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னன்னா, முன்ன மாதிரி உங்களை மறுபடியும் ஏமாத்த முடியலையே, நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும், நம்ம நம்ம லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோமே இந்த மாதிரின்ற ஒரு தாட் அவங்களுக்கு நிறையாவே இருக்கு. என்னன்னா இப்போ அவங்களுக்கு நீங்க உஷாரானதுக்கு அப்புறம் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு உங்க விஷயத்துல என்ன பண்ணி மறுபடியும் வந்து பழையபடி வந்துட்டு உங்க விஷயத்துல ஒரு ஆதாயம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சிரமங்கள் இருக்கும். அதாவது உண்மையை சொல்லணும்னா உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஃபேஸ் ஆக்சுவலி உங்க கூட இருக்கிறப்போ கிடைக்கக்கூடிய டைம், அந்த எக்ஸாக்டான ஒரு டைம்ல தான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. அதாவது இப்போ ஒரு கோலை நோக்கி ஒரு கோல் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட சேர்ந்து. அந்த கோல் நெருங்குற டைம், கைக்கு வர்ற டைம்ல இந்த பாண்டிங் அவங்க கட் பண்ணி விட்டுருப்பாங்க, இந்த கனெக்ஷனை. அது எந்த கோலாக வேணா இருக்கலாம். மேபி அது உங்களுக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். நீங்களும் சேர்ந்து அந்த கோல் பண்ணியிருக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது அந்த கரெக்டாக அந்த கைக்கு வர டைமில் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. அது இப்போதான் வந்து புரியுது. அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, எல்லாத்தையும் கெடுத்துட்டோமே. நம்மளுடைய அந்த ஈகோ, அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த கௌரவம் அவ்வளோ பெருசாக போயிடுச்சு அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு எனக்கு அது அவ்வளோ பெருசாக தெரியல. இப்போ நான் பேசினாலும் எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் வந்து இப்போ எதையாவது ஒன்று பேசுனா ஒரு ஆதாயத்துக்காக தான், அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வரோம் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வந்து அவங்க உண்மையாவே ஏதாவது ஒரு லவ்னு வந்துட்டு ஒரு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு உதவியே கேட்டாலுமே அது அப்படிதான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ உனக்கு ஒரு தேவைக்காக தான் மறுபடியும் வந்திருக்க அப்படின்றபடி தான் இருக்கும். அதாவது உங்களை இது வந்து ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க. பைல் நம்பர் 2 ரொம்ப இடம் கொடுத்தது உங்க பக்கமும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் டெஃபினெட்லி இருக்குதா. ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம்ஸ் நடந்தப்போவே நீங்க உஷாராகாம ரொம்ப சான்சஸ் கொடுத்துட்டீங்க. எத்தனை சான்ஸ், எத்தனை வழிகள்ல சான்சஸ் கொடுத்தீங்க. செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், அது போது லிஸ்ட். அது கொடுத்ததுனால தான் இவங்களுக்கு அந்த ஓகே நம்ம சொல்லி சமாளிச்சிடலாம், பேசி சமாளிச்சிடலாம். உங்க வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவை பைல் நம்பர் 2க்கு தேவை லவ். அந்த வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. எல்லா வீக்னஸும் இப்போ அழகா சொல்லிட்டீங்க. உங்க சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை தெளிவாக எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ உங்களுடைய பர்சன் நல்லா தெளிவான ஆள். ஒரு பர்சனோட வீக்னஸ்ல தான் கரெக்டாக போய் டார்கெட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்க கொஞ்சம் உஷாரானதுனால அது எதுவும் பழிக்க மாட்டேங்குதாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க அங்க ஜாலியா இருக்காங்க, என் பக்கமே வரமாட்டாங்க. அவங்க அங்க மாஸ்டர் பிளான் சைலண்டா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது உங்க 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 நீங்க அவங்க மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதோன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கு. இப்ப ஆக்சுவலி உங்க மூலியமா ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவியோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்குதான் என்ன பண்றதுங்கிற யோசிக்கிறாங்க. ஆனா அது உங்ககிட்ட கேட்டா ஈஸியா கிடைக்கும், உங்ககிட்ட கேட்டா ஈஸியா கிடைக்கும், நடக்கும். ஆனா ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த பாஸ்ட் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ரொம்ப ரிக்ரெட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, இப்பவுமே நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க மூவ் ஆன் ஆனதுதான். சரி, அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு தன்னோட ஒரு கோல் ரீச் பண்ணணும், தான் ஒரு இடத்துல நல்லா போய் செட்டில் ஆகணும், ஜாலியா இருக்கணும், தன்னோட லைஃபை செக்யூர் பண்ணணுங்கிற தாட் மட்டும்தான் இருந்திருக்கு.
நீங்கள் அழுததாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளவோ கெஞ்சிருப்பீங்க, அது எதுவுமே அப்போ அவங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க மெமரிஸில் டெஃபினெட்லி இருக்கும், உங்கள் சப்கான்ஷியஸில் அத்தனையுமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது இப்போ ஒன்று ஒன்று ரீகால் பண்ணுறப்போ அவங்களுக்கு அது ஒரு அஷேமிங் ஃபீலிங் இருக்குது. நான் அவங்கள நினச்சே நான் ஏன் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எதையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு ஒரு நல்ல, அதாவது ஒன்ஸ் நீங்க உங்களோட வீக்னஸை மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துலையும் எப்படி வேணாலும் பொழைச்சிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆனால் அவங்க லைஃப்பில் ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயத்த இந்த நபர் தான் ரொம்ப தள்ளி 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 கொண்டு போனாங்க. உங்களுக்கு எட்டவே முடியாத இடத்துல கொண்டு போய் வச்சதே இவங்க தான். இவங்களால உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னத்தை எல்லாமே இன்னும் செட்டில் ஆகிருக்கணும், லைஃப்பில் எல்லாமே ஆர்கனைஸ்டாக போச்சு, கரெக்டாக போச்சு. இவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல ஹோப்பை கொடுத்தாங்க, போன வேகத்தில் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு அப்போ போட்டி கிடையாது, ஓகேங்களா? நான் இப்போ அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கு அடையணும், ஒரு விஷயத்தை நோக்கி போறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பயங்கர காம்படிஷன் இருக்கு, போட்டி இருக்கு. அங்க சைடில் அவங்க சைடில் அவங்களவே உங்க பர்சனவே கீழே தள்ளி விட்டுட்டு மேலே உட்காரணும்னு நினைக்கிற ஆள் இருக்காங்க. ஸோ அந்த பயம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு பிடிச்சு, அதாவது ஒரு பிடிமானத்துக்கு ஆள் இல்லை, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அங்கே. என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா, அப்போ உங்களுக்கு சான்ஸ் இல்லை, ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு, இப்போ அப்படியே மாறி இருக்கு. உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க. எஸ், உங்களுக்கு வந்த ஆன்சர்ஸ் இட் இஸ் எஸ். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டோன்ட் ஸ்டாப். உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் கோவத்தில் சொல்லியிருந்தீங்களோ இல்லை ஒரு ஆதங்கத்தில் சொன்னீங்களோ, நிச்சயமாக நான் இல்லாமல் நீ ஒரு நாள் அடி வாங்க போகிற பாரு எங்கேயாவது, என் அருமை உனக்கு அன்னைக்கு புரியும், அப்படி வரணும்னு நினைப்ப, அப்போ நான் அடுத்த கட்டம் என் லைஃப்பை நோக்கி நான் போயிருப்பேன் பாரு. அதை நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் கிட்ட சொன்னீங்களோ இல்லை தனியாக உட்காந்து சொல்லியிருந்தீங்களோ, அது உண்மையிலே அதுதான் நடக்குது. நீங்கள் என்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அதுதான் அங்கே சைலண்டாக நடக்குது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி எஸ். இது உங்களுக்கு மறைமுகமான ஒரு ஜஸ்டிஸ். மறைமுகம் என்ன, நான் நேரடினே சொல்லுவேன், ஜஸ்டிஸ் தான். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணுங்க. ஏஞ்சல் சொல்கிறதா தான். இப்போ அவங்க வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, வாய்ப்பு இருக்கு, யூஸ் இட். ஓகே, so that's all for pile number 2. Thank you. Pile number 3 யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். pile number 3 ஜெனரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க பைல் நம்பர் 3. அதாவது நீங்கள் அவங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாங்க. ஓகே, நமக்கு அவங்க உண்மையிலே நல்லதாக செய்வாங்க, நமக்கு நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அவங்க பதில் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் வருவேன், உனக்காக நான் வருவேன், உனக்காக நான் செய்வேன் அப்படின்னு பல வழிகளில் ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு ஃபேக் ப்ராமிஸ்ன்னு தெரிஞ்சு தான் கொடுத்தாங்க. உங்களை அப்போ அந்த டைமுக்கு உங்களை சைலண்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சே தவிர, மற்றபடி அவங்க வேற ஒரு பர்சன் கிட்ட பேசுறது, வேற ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறது, நீங்கள் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அவங்க அங்கே ஜாலியாக இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, வெயிட் பண்ண டைம் உங்கள் லைஃப் போயிடுச்சே,
அந்த நேரத்தில் நான் எனக்குன்னு எதையாவது நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இந்த நபருக்காக வெயிட் பண்ணி பண்ணி என் வாழ்க்கையை நான் தொலைச்சது தான் மிச்சம். நீங்களே வந்து ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்க. ஆனால் அதே ஒரு விஷயம் தான் அங்கே நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த பர்சனை யாரோ வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு ஒரு வாய்ப்பை தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. இல்லை நான் உனக்கு செய்வேன், வெயிட் பண்ண த சேம் திங். ஆனா வந்து நீங்க ஒரு ஒரு கட்டத்துல கொஞ்சம் உஷாரம் ஆயிருக்கீங்க. அவங்க கிட்ட சம்பந்தமா கேள்வியும் கேட்டிருக்கீங்க. பட் இருந்தும் நீங்க உஷாரானது வந்துட்டு தெரிஞ்சு ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சும் இன்னுமே பொய் மேல போய் தான் அடுக்குனாங்க. ஸோ வேண்டாம். அது வந்து என்னன்னா இப்ப அவங்களுக்கு வந்து நீங்க பேசின ஒரு ஒரு வார்த்தைகளும் இப்பவும் சரி, இன்னும் ஃபியூச்சர்ல சரி, நியர் ஃபியூச்சர்லயோ நீங்க பேசின ஒரு ஒரு வார்த்தைகளுமே வந்துட்டு இப்போ தெரியும். ஏன்னா நீங்க பாயிண்ட் டு பாயிண்டா பேசுனீங்க, அவ்வளோ கெஞ்சினீங்க, அவ்வளோ வந்து இறக்கமே இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க தனக்குன்னு ஒரு அடி வாங்குறப்ப தான் வந்து எல்லா விஷயத்திலும் பாவம் பார்க்குறாங்க. இப்பதான் தெரியுது பேசாம வந்துட்டு அப்படி அவ்வளவு தூரம் நம்ம பண்ணிருக்க கூடாது. ஆனா வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களோட கனவை பிரேக் பண்ணிட்டாங்க அவங்க. உங்களோட கனவு, உங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணது, உங்க நம்பிக்கையை பிரேக் பண்ணது, உங்களை வேற யாருக்கிட்டையுமே வந்து பேச விடாம தடுத்தது, நீங்க யாருக்கிட்டையும் உதவி கேட்க விடாம தடுத்தது, அது எல்லாமே வந்துட்டு இப்ப அவங்களுக்கு அப்படியே வந்து பாதிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கே வந்து இவ்வளவு தூரம் இறங்கியிருக்க வேண்டாமோ. ஆக்சுவலி இன்னொரு வழியில பாக்குறப்போ அவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் அந்த ஒரு லைஃப்ல அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் ஒரு மெச்சூரிட்டின்ற ஒரு பாயிண்ட் வருது. மெச்சூரிட்டி அப்படின்றது ஒரு இப்பதான் தெரியுது, புரிஞ்சுக்குது நிறைய விஷயங்கள் எமோஷனல் லெவல்ல. ஸோ இப்போ வந்து அவங்க யோசிக்கிறப்போ, அவங்க பாஸ்ட நினைக்கிறப்போ ப்ரீஷியஸான விஷயத்தை இழந்துட்டோம். இப்பவுமே வந்து என்னன்னா நீங்க வந்து அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை, நீங்க வந்து அவங்க லைஃப்ல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் நிறைய செஞ்சுருக்கீங்க. ஸோ உண்மையிலே நீங்கள் ஒரு ப்ரீஷியஸான பர்சன் தான் அவங்களுக்கு. அது இப்போ தெரியுது. எல்லா வழிகள்லையுமே தான் ஒரு பர்சனை அவ்வளோ லாக் பண்ணி வச்சுட்டோமே. சரி, இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லைஃப்ல வந்து ஒரு ஒரு அடின்னு ஒன்று வாங்குறப்ப தான், ஒரு ஒரு கஷ்டங்கள்னு ஒரு ஒரு விஷயம் வர்றப்ப தான் வந்துட்டு தான் செஞ்ச தப்புகளே வந்து பாயிண்ட்டுக்கு வருது. அந்த மாதிரி தான் இந்த பர்சனுக்குமே இருக்கு. ஆனாலும் கூட ஒரு விஷயம் என்னன்னா உங்களை இன்னுமே வந்து அந்த பர்சன் ஒரு ப்ரொடெக்டிவ்ல தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிறது பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த ஒரு இந்த ஒரு பவுண்டரி ஒன்று, பவுண்டரின்னு சொல்லலாம். அந்த பவுண்டரி விட்டு வழி வந்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். பாயிண்ட் நம்பர் 3, நீங்க வந்து அமைதியா இருக்கணும்னா இருப்பீங்க. கோவம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒருத்தவங்களாலையும் பேச முடியாத அளவுக்கு பேசி விட்டுருவீங்க. ஸோ அவ்வளோ போத் டெம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஏதோ 1 or 2 ரீசனுக்காக தான் அமைதியாக உட்காந்துருக்கீங்க இன்னுமே. பட் ஸ்டில் அந்த பாயிண்ட் எக்ஸிட் ஆச்சு, ஸ்டாப் பண்ண முடியாது உங்களை. ஓகேவா? ஆனால் இப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணுங்கிற ஆசைகள் எங்கேயோ இருக்கு. பேசி பார்க்கலாமே. ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் ஏதாவது ஒன்று பேசலான்ற ஆசைகள், தாட் இருக்குங்க. டெக்ஸ்ட் எல்லாம் கூட அனுப்பிச்சிருப்பாங்க, அப்படியே டைப் எல்லாம் பண்ணி கூட டெலிட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு சிக்னல் சைன்ஸ் ஏதாவது ஒன்று காட்டுறது, அதெல்லாம் கூட வந்து நடந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த இழந்த நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல. இப்போ உங்கள் விஷயத்தில் நீங்கள் ட்ரஸ்ட் கொடுத்துட்டு நம்பிக்கை அவ்வளோ கொடுத்து அதை ஸ்பாயில் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்பிக்கை எப்படி திரும்ப பெறுறது? இப்போ நீங்கள் திரும்ப போய் பேசினாலும் நீங்கள் நம்புவீங்க, உங்களை 100% நம்ப வைக்கணுங்கிறதுக்கு கேரண்டி கேட்டால் நான் எங்கே போவேன்? ஏன்னா இப்போவுமே வந்து இந்த நபரால் ஒரு கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. சரி நான் பேசுகிறேன், நான் மறுபடியும் பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் லைஃப் இப்போ இனி வந்தால் லைஃப் லாங் நீ இருக்கணும், எனக்குன்னு இருக்கணும், இந்த ஒரு கண்டிஷன்லாம் போட்டால் வேலையாகாது. ஓகேவா? ஆனால் ஒரு சில பேர் சொல்லியுமே கேட்காம மூவ் ஆன பாண்டிங் இது. அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, வேண்டாம் இவங்களை விட்டு போவாதீங்கன்னு. ஒரு சில பேர் சொல்லியுமே நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்ற ஒரு தாட். இப்போ அவங்க மனசுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம், ஒரு அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக சரி, அவங்களோட சோல் சொல்லுதோ சரி, ஏன் தப்பு பண்ணிட்ட, ஏன் இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்க,
திரும்ப மறுபடியும் ஏதாவது வந்து போய் சேர முடியுமான்னு பாரு, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவங்க சோல் ஒரு பக்கம் சொல்லுது. பட் அவங்க மைண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் இனி வந்து பைல் நம்பர் 3 கண்டிப்பா டிமாண்ட்ஸ் வைப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்க உஷார் ஆயிட்டீங்க. இனி உங்க சைட்ல ரொம்ப தெளிவா டிமாண்ட் வைப்பீங்க. நீங்க டிமாண்ட் வச்சா நான் எங்க போறது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு. இது வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான். பாப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க. உங்கள் ட்ரீம்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணது தான் உங்களுக்கு பெரிய ரிக்ரெட் ஆக்சுவலி. ஏன்னா உங்களோட கனவு என்னங்கிறது தெரியும். அது எந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெருசாக உங்கள் கனவுகளை பற்றி பேசியிருக்கீங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சுமே அதில் தான் அவங்க வந்து பண்ணது தப்புன்றது அவங்களுக்கு தாட் இருக்கு. ஆனால் அதெல்லாம் டெய்லியுமே வந்து அதை என்ன சொல்கிறது, டெய்லியும் சம்வேர் வந்து ஏதோ ஒரு டைமில் அவங்க அதை யோசிக்கிறாங்க தான். பட் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அது ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்க முடியல. பைல் நம்பர் 3 உங்களுக்கு வர மெசேஜ் என்ன? another person is waiting to help you. உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற பர்சன் இருக்காங்க லைஃப்பில், ஓகேவா? ஸோ இனிமேல் தனிமைங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா இதிலிருந்து எப்படியாவது வெளியில் என்னை கொண்டு வாங்கலை, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் எஸ். உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஆட்கள் வந்துட்டு வருவாங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் இனிமேல் பீப்புளோட கனெக்ட் ஆக ஆரம்பிங்க. சும்மா இந்த பர்சன் வச்சுட்டே உட்காராதீங்க. இந்த பர்சன் மறுபடியும் வந்துட்டு இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது பேசுகிறீங்க, க்ளோஸ் ஆகிறீங்க அப்படின்னா ஜெல்லஸ் ஆவாங்க, பொசசிவ் ஆவாங்க. இதெல்லாம் ட்ராமாஸும் இருக்கும் தான். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கும் தான். பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையாகவே உதவணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சோல்ஸ் வந்து இருக்காங்க, அவங்கள பிடிச்சிக்கோங்க. உங்களை பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சோல்ஸ், நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் கிடையாது. பட் வந்து 1 or 2% டெஃபினட்டாக வருவாங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்ப் வந்துட்டு நல்ல அந்த டைமில் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். அதுக்கப்புறத்துல இருந்து நீங்களே உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஒரு உதவிகள், ஓகேங்களா? ஸோ ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு குட் பாண்டிங் அப்படின்றது இருக்குது. ஆனால் இந்த பர்சனால இழந்த கனவுகள், இழந்த ட்ரீம்ஸ், வேஸ்ட் பண்ண டைமை வேற பர்சன் சரி பண்ண வாய்ப்பு இருக்கும். இது எல்லாத்தையுமே உங்க நபர் சைலண்டாவோ சரி இல்லை ஓப்பனாவோ உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சும்மா அப்படியே கண்டுட்டு டாட்டா பைபின்னு போயிட்டாங்கலாம் கிடையாது. அவங்க பார்வை ஒரு பக்கம் இங்கே இருக்குதான். ஸோ நம்ம வந்து முன்னாடியே போயிருக்கணும் உங்கள் லைஃப்பில். சரி, இந்த நியூ பர்சன் வர்றப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக ரிக்ரெட்டாக இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து போயிருக்கணும். இவ்வளவு தூரம் நம்ம டிலே பண்ணனால இப்போ நம்ம இடத்த வேற ஒரு பர்சன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் எப்படி போவேன்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்கள பற்றி நினைக்கிறீங்களா இல்லையான்னே தெரியலையே. ஸோ எல்லாத்தையும் நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன். வரும் அந்த தாட், டெஃபினெட்லி வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.